தென் தமிழ்நாட்டின் 5 மாவட்ட விவசாயிகள் தன்னெழுச்சியோடு முன்வந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நன்றி தெரிவிக்கும் பிரம்மாண்ட விழா மதுரையில் இன்று கோலாகலமாக நடைபெறவுள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் வஞ்சிக்கப்பட்டிருந்த தென் தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட தொடர் நடவடிக்கைகள் மற்றும் சட்ட போராட்டங்கள் குறித்து விவசாயிகள் முழுமையாக உணர்ந்துள்ளனர். முல்லைப் பெரியாறு அணையில் தமிழகத்திற்கு உள்ள உரிமையை நிலைநாட்ட அரசு ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் முதலமைச்சர் மேற்கொண்ட நடவடிக்கைகளை இப்போது பார்க்கலாம். நீண்ட சட்ட போராட்டம், இறக்கப்பட்ட மதகுகள், உயர்த்தப்பட்ட 142 அடி, காப்பாற்றப்பட்ட தென் மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரம், இவை அத்தனையும் எளிதில் சாத்தியமானவை அல்ல. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் தொடர் சட்ட போராட்டம், பிரச்சினையை புரிந்து கொண்ட விதம், விவசாயிகள் மீதுள்ள அன்பு போன்றவற்றுக்காக கிடைத்த மிகப்பெரிய பரிசுதான் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு. முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் 142 அடியாக நிச்சயம் உயர்த்தப்படும் என்று தெரிவித்திருந்தேன். நான் தெரிவித்திருந்ததைப் போலவே அணையின் அடைப்பான்கள், அதாவது ஷட்டர்ஸ், கீழே இறக்கப்பட்டு 142 அடி வரை தண்ணீர் தேக்கி வைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை தமிழகத்திற்கு, தமிழக மக்களுக்கு கிடைத்த வெற்றி. வெற்றி என்பதை விட இது தமிழக மக்களுக்கு வழங்கப்பட்ட நீதி. முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்த 2006ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பினை முற்றிலும் முடக்கும் வகையில் கேரள நீர்ப்பாசனம் மற்றும் நீர்வள பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொண்டது கேரள அரசு. கேரள அரசின் செயலை தடுத்து நிறுத்தும் வகையில் 2006ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. இந்த நிலையில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று ஆட்சி மாற்றம் நிகழ்ந்ததை அடுத்து மைனாரிட்டி திமுக அரசின் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி கேரளாவில் உள்ள தனது குடும்ப வியாபாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக அரசியல் சுய லாப நோக்கத்துடன் தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் துரோகம் செய்து கேரள அரசுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கடைபிடித்தார். கேரள அரசையும் கருணாநிதியின் துரோகச் செயலையும் கண்டித்து தமிழகம் தழுவிய மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை அஇஅதிமுக சார்பில் நடத்தினார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. தமிழக மக்கள் நலன் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 2011ஆம் ஆண்டு 3வது முறையாக தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்த 2006ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றினார். இந்த தீர்மானம் தமிழக அரசின் நியாயமான கோரிக்கைக்கு வலுவூட்டுவதாக அமைந்திருந்தது. இதனிடையே உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி AS ஆனந்த் தலைமையிலான குழு முல்லைப் பெரியாறு அணையை ஆய்வு செய்து அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்தலாம் என்று அறிக்கை அளித்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த மே மாதம் 7ஆம் தேதி வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்பினை உச்சநீதிமன்றம் அளித்தது. முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்துவதற்கும் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கும் கேரள அரசு எந்தவித குறுக்கீடும் செய்யக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் தீரமிகு சட்ட போராட்டத்தின் மூலம் கிடைத்த இந்த வெற்றியை தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளும் பொதுமக்களும் மட்டற்ற மகிழ்ச்சியுடன் வரவேற்று கொண்டாடி மகிழ்ந்தனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் துரித நடவடிக்கைகளை தொடர்ந்து முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 136 அடியிலிருந்து 142 அடியாக உயர்த்த முடிவெடுக்கப்பட்டு கடந்த ஜூலை 17ஆம் தேதி அணையின் மதகுகள் இறக்கிவிடப்பட்டன.
முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் தொடர் நடவடிக்கைகளை அடுத்து மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட மேற்பார்வை குழுவினர் முல்லைப் பெரியாறு அணையை ஆய்வு செய்து மேற்பார்வை குழு கூட்டமும் நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் அணை பகுதிக்கு மின்சார வசதி அளிப்பது, அணைக்கு செல்லும் சாலையை சீரமைப்பது, 1 மணி நேரத்திற்கு ஒருமுறை அணையின் நீர்மட்டத்தை கணக்கெடுப்பது, நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்யும் அளவை கணக்கிடுவது உள்ளிட்ட தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. அடுத்த மேற்பார்வை குழுவின் கூட்டம் செப்டம்பர் 26ஆம் தேதி கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டது.